யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு 25 தடவை அன்பு என்ற வார்த்தை பெயர் சொல்லாகவோ வினை சொல்லாகவோ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அன்பே கடவுள், கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பு செய்கிறவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அன்பின் உச்சகட்டம் தம் ஒரே பேரான மகனை நமக்காக அனுப்பினார். நாம் கடவுளை அன்பு செய்ததில் அன்று, கடவுள் நம்மை முதலில் அன்பு செய்கிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அன்பை புரிந்து கொள்ளுங்கள். அன்புதானே முக்கியம். ஐ லவ் யூ என்று சொல்வதற்கு பதிலாக ஐ போட்டு பக்கத்தில் இதயத்தை போட்டு யூ, இதயமே அன்பு தானே. நீங்கள் ஒரு பக்கம் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பது, அந்த அன்பை உணர்வது, அதன் வெளிப்பாடாக ஒருவர் மற்றவரை அன்பு செய்வது.